வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்போது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியிலே பொதுவாக குரு புதனுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது புதனை போல் செயல்படுவார். ஆகையால் 10ல் குரு தொழில் நாசம், தனநாசம் என்ற விதி இருந்தாலும் அது மிதுன ராசிக்கு அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு கன்னி ராசி சகோதர சகோதரிக்கு பொருந்தாது. அது 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது புதனை போல் தான் உங்களுக்கு செயல்படுவார். ஆகையால் உங்களுடைய வருமானம் நிச்சயம் எந்த விதத்திலும் பாதிக்காது, தொழில், வியாபார, உத்தியோகத்தில். அடுத்ததாக பார்க்கின்றபோது இப்பொழுது 10ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியிலே 3 நட்சத்திரங்கள். பொதுவாக ஒரு ராசியில 3 நட்சத்திரம். நீங்க கண்ணில கொள்ளுவாங்க. கண்ணினா உத்திர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்தால் நீங்க பிறந்திருப்பீங்க. அதே போல மிதுனத்துல 3 நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம். இதுல மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகஸ்ரீஷத்திலிருந்து திருவாதிரைக்கு போறார். திருவாதிரை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை 60 நாட்கள் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஜூன் 13 அன்று போகின்றவர் திருவாதிரைக்கின்றான். ராகுவோ உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம் கும்ப ராசியில குருவோடி நட்சத்திரமான பூரட்டாதியில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பேச்சு ராகு 6ல் கும்பராசிக்கு வந்தவர் குருவோடி நட்சத்திரமான பூரட்டாதி இப்போ சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் குருவுக்கும் ராகுவுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. 10ல் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோடி நட்சத்திரத்திலும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவோ குருவோடி நட்சத்திரம். நான் உங்க நட்சத்திரத்தில் இருக்க, நீங்க என் நட்சத்திரத்தில் இருக்கீங்க. அத மாதிரி ஒரு கிரகங்கள் வீடு மாறி இருந்தால் அது பரிவர்த்தனை யோகம் என்போம், கிரக பரிவர்த்தனை யோகம். அதே போல நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக இருந்தால் அது கிரக நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். இந்த நட்சத்திர பரிவர்த்தனை உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றிகளையும் யோகத்தையும் தரும். காரணம், குரு ராகுவோடி நட்சத்திரம் இருப்பதனால் ராகு எந்த ஒரு கிரகத்தையும் அவர் அந்த கிரகத்தை போல ஈர்த்த அந்த பலனை செய்வார். அந்த கிரகத்தை இப்போ சனியோட வீட்டில் இருக்கார். அந்த சனியோட வீட்டில் இருக்கிறவர் எந்த நட்சத்திரம் இருக்கார், ராகுவோடைய பலன், கேதுவோடைய பலன் ஜசாபுத்திகளை சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும். ஜோதிடராகிய எங்களுக்கு அது மிகப்பெரிய சவால். குறிப்பாக ராகு கேது திசையை அதை கணிக்கிறதுக்கு ஒரு சவால். காரணம், ராகுக்கு சொந்த வீடு கிடையாது.
ஆக அவர் எந்த வீட்டில் இருக்கார், எந்த நட்சத்திரம் இருக்கா, யாரோடு சேர்ந்திருக்கா, யாரோட பார்வை இருக்கு, இதையெல்லாம் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கிய தலையாய கடமை ஜோதிடர்களுக்கு. ஆகையால் இங்கு 10ல் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோட நட்சத்திரம், ராகு 6ல் இருக்க வெற்றியை கொடுக்கக்கூடிய, தொழில் வியாபார உத்தியோகத்தில் சத்துருக்களை அளிக்கக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய இடத்தில் ராகு 6ல் இருக்காருன்னா, குரு 10ல் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்ன்ற 10ல் இருக்கார். எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவாங்க. ஏன்னா ராகுவோட நட்சத்திரம், ராகு 6ல் தொழில் வியாபாரம் என்றால் போட்டிகள் இருக்கும், எதிரிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், பின்புறமாக குழி தோண்டி நம்மளை புதைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற ஒரு குள்ளநரி கூட்டம் இருக்கும். இதெல்லாம் எதிர்கொண்டு அந்த சவால்களை சமாளிப்பதே ஒரு சிறந்த தொழில் வியாபாரிகளுக்கு அமையக்கூடிய ஒரு திறமை. அந்த திறமை இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். 10ல் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோடி நட்சத்திரப்பார். எதிரிகளை ஒழிப்பீர்கள், அழிப்பீர்கள். உங்களை கண்டு அவர்கள் ஒளிந்து விடுவார்கள். சத்ரு நாசம் என்பார்கள். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது குருவோடி நட்சத்திரத்திலிருந்து குரு ராகுவை பார்ப்போம், சத்ரு நாசம் அப்படி என்போம். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சத்துருக்களை சர்வநாசம் செய்யக்கூடிய வெற்றிகளுக்குரிய நாட்களாக இந்த 60 நாட்கள் தொழில் வியாபார கன்னிராசி சகோதர சகோதரர்களுக்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக உத்தியோகம் தொழில் வியாபாரம்னாச்சும் அவன் பணத்துக்கு சம்பாதிக்குது, அவன் ஒரு தொழில் செய்கிறான், இவன் ஒரு தொழில் செய்யறான். உத்தியோகத்தில் நித்தம் ஒரு எதிரிகளை சந்தித்து கொண்டிருப்பதே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. நண்பனே நமக்கு தெரியாத கூலி படிக்கக்கூடியவான். ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒன்று பார்த்தேன். உங்களால் தான் நான் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. இப்படிதானே நினைக்கிறீங்க நான் இருக்கணும்ட்டு. உங்களால் தான் நான் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. அருமையான படம், தாகா படத்தில் பார்த்தேன். ஆகையால் இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்கின்ற கன்னிராசி சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை விட நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உங்கள் சக ஊழியர்களை வெற்றி கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் உயர்ந்த பொறுப்புகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்றீர்கள். 10ல் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோடி நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த 60 நாட்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள். சிறந்த சாதனைகளை செய்வீர்கள். அதற்குரிய அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். சனி 7ல் இருக்காருன்னு பயமே வேண்டாம். 7ல் கண்டக சனி இருக்கார். ஆனா 7ல் சனி இருக்கும் 6ல் ஒரு கிரகணம் இருந்தா பாதிப்பு இல்லைங்க நண்பர்களே. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன் சொல்லும்போது வேதைக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஆண்டுகோள்களுக்கு சொல்லும்போது மிக மிக கவனமா சொல்லணும். அஷ்டம சனி, 7ல் கண்டக சனி சொல்லிடுறாங்க, 7ல் சனி, அர்த்தாசிரம சனி. ஆனால் 7ல் சனி இருக்கும்போது 6ல் கும்பராசியில் ஒரு 7ல் மீன ராசியில் சனி இருந்தால் கண்டக சின்ன ஆமாம் இருக்கு 7ல். ஆனால் 6ஆம் இடம் கும்பராசியில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதங்கள் என்றால் தடை செய்பவன். 6ல் தான் ராகு இருக்காரு டிசம்பர் 6, 2026 வரை. ஆகையால் அதுவரை உங்களுக்கு கண்டகசனியால் பாதிப்பு இல்லை. எனவே உத்தியோகத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரத்திலும் பாதிப்பு இல்லை. ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கின்ற கன்னிராசி சகோதர சகோதரிகளே, சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் கன்னிராசிக்கு ஒரு மிக சிறந்த நாட்கள். அதாவது கலைத்துறை வெற்றி, கலைத்துறைக்கும் கன்னிராசி மிகப்பெரிய தொடர்புக்கு பொறுப்பான வெற்றிகளை பெரிய புகழை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் கன்னிராசி விரையாதிபதி சூரியன் இருந்தாலும் லக்னம் பொறுத்துதான் இருக்கு. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை 10ல் இருக்கின்ற குரு பதவியை பறிப்பார் என்பார்கள். இப்ப 10ல் இருக்கிற குரு ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. ராகு 6ல் இருக்கனால பதவியை கொடுப்பார். மற்றவன் பதவியை பறித்து உங்களுக்கு பதவியை கொடுப்பார். அது ராகு கொடுப்பார். மேலும் குரு தடுக்க முடியாது. ஆகையால் அரசியல் உயர்வு. எனவே கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது ஏற்படுகின்ற குருவோடைய நட்சத்திர பயிற்சி, ராகுவோடைய நட்சத்திர பயிற்சியும் அது ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதனால் ராஜயோகத்துக்குரிய நாட்களாக இந்த 60 நாட்கள் அமையும். மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களை கண்டோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.